வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு மேல வந்த பிறகு அனைவரும் ஒரு பொதுவான ஆலோசனை சொல்லுவாங்க. நாள்தோறும் நடக்க வேண்டும். வாக்கிங் தான் நல்ல உடற்பயிற்சி அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நடங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு உண்மை தெரியுமா? பல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன இருக்கும்னா, முழங்கால் வலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், மூட்டுகள் பலவீனமாக இருக்கும், உடல் சோர்வா இருக்கும். இந்த காரணங்களால அவங்கனால வாக்கிங் செய்ய முடியாது. ஆனா கவலைப்பட வேண்டாம். வாக்கிங் செய்ய முடியாதவர்கள் கூட உடலை மிகவும் பலமாக வைத்துக் கொள்ள முடியும். அதற்கான மருத்துவர் சொல்லக்கூடிய ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்களும் மருத்துவர்களும் சேர்ந்து பரிந்துரைக்கக்கூடிய 4 மிக முக்கியமான பாதுகாப்பான உடற்பயிற்சியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 4 உடற்பயிற்சி உங்களுடைய உடல் பலத்தை அதிகரிக்கும், மூட்டு வலியை குறைக்கும், உங்களுடைய உடல் பேலன்ஸை மேம்படுத்தும், விழுங்குற அந்த அபாயத்தை குறைக்கும். இந்த வீடியோவை முழுமையா பார்த்தீங்கன்னா 60 வயதுலையும் நீங்க 30 வயது போல சுறுசுறுப்பாக இருக்கலாம். நீங்க இதுக்காக ஜிம்முக்கு போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியமே இல்லை. வீட்டில் இருந்தே நீங்க அழகா உடலை நீங்க பாதுகாக்கலாம். உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்காக நடைப்பயிற்சி தான் வாழ்க்கை அப்படி இல்லை. உடற்பயிற்சி நீங்க வீட்டில இருந்தே நீங்க தொடங்கலாம். அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா, சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ் தாங்க. இது நாற்காலியை வச்சு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பான எக்ஸசைஸ் தான். இதனால நீங்க பயப்பட தேவையே இல்லை. இதுல நீங்க உட்கார்ந்து எந்திரிக்க போறீங்க, அவ்வளவுதான் செய்ய போறீங்க. ஆனா இதுல நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸசைஸ் செய்யறதுனால எந்த பகுதிகளுக்கு ரொம்ப நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய தொடை பகுதிக்கு, முழங்கால்களுக்கு, இடுப்புகளுக்கு, கால்களுக்கு, இது எல்லாத்துக்குமே நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு எக்ஸசைஸ். முக்கியமா வயதானவர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு எக்ஸசைஸாக இது கருதப்படுது. இது எப்படி செய்ய வேண்டும்னா, நீங்க ஒரு நாற்காலியில எப்பவும் போல உட்காருங்க. ஆனா கூன் போட்டு உட்காராதீங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. மெதுவா எழுந்து நில்லுங்க. திருப்பி மீண்டும் மெதுவாகவே உட்காருங்கள். நீங்க முடிஞ்ச அளவு ஸ்டார்டிங்ல மெதுவாகவே செய்யுங்க. ஸ்பீடா செய்யறேன்னு விழுந்துராதீங்க. ரொம்ப ரொம்ப மெதுவாகவே இந்த இமேஜ்ல தெரியுதுல அந்த மாதிரி உட்கார்ந்து எந்திரிக்க போறீங்க. இதுதாங்க எக்ஸசைஸ். இதுதான் சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ். எத்தனை முறை செய்யறங்கிறது தான் இதுல விஷயமே. தொடக்கத்துல நீங்க 10 முறை நீங்க செய்யுங்க. அடுத்து அதை நீங்க 2 செட்டா மாத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க உடல் அந்த எக்ஸசைஸ்க்கு பழகிய பிறகு நீங்க 15 முறை செய்யுங்க. 3 செட்டா செய்யுங்க. இந்த மாதிரி தான் உங்க உடலுக்கு நீங்க உடற்பயிற்சி கொடுக்கணும். நான் ஒரே நாள்ல செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வலி ஏற்படும் உடலுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது நீங்க கம்மியான டைம் எடுத்து நீங்க தொடங்குங்க. கம்மியான முறை செய்யுங்க. அடுத்து பழக நீங்க அதிக டைம் எடுத்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரொம்ப ஸ்லோவாவே பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, இது முழங்கால்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். நடக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த பயம் எல்லாமே போயிரும். உங்க உடலுக்கு பேலன்ஸ் மேம்படும். சீனியர்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு எக்ஸசைஸா இது கருதப்படுது. 2வது செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னா, வால் புஷ்அப் எக்ஸசைஸ் தாங்க. இது ரொம்பவும் எளிமையான ஒரு எக்ஸசைஸ் தான். இது உங்களுடைய செஸ்ட் மற்றும் கைகளுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸா இருக்குது. இதை நீங்க எப்படி செய்யலாம்னா, உங்களுடைய வீட்டில் சுவர் இருக்கும்ல, வீட்டு சுவர், அந்த சுவத்துக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நின்றுங்க. நின்றுட்டு உங்களுடைய கைகளை சுவற்றுல வச்சுட்டு மெதுவாக உங்க உடலை சுவரை நோக்கி நீங்க குனிங்க. உங்களுடைய கால்களை 2 அடி தள்ளி பின்னாடி வச்சு நில்லுங்க. நின்றுட்டு அழகா நீங்க குனிங்க. குனிஞ்சிட்டு நீங்க மீண்டும் நேரா வரணும். திருப்பி மறுபடியும் குனியணும். இதுதான் வால் புஷ்அப். இந்த இமேஜ்ல தெரியுதுல அந்த மாதிரி நீங்க செய்யணும். எத்தனை முறை செய்யணும்னா 10 முறை நீங்க செய்யணும். 2 அல்லது 3 செட்டா நீங்க பிரிச்சுக்கிறீங்க. இனிஷியல்ல 2 செட் செய்யுங்க. அடுத்து பழக 3 செட் செய்யுங்க. இதனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுடைய கைகளுக்கு நல்ல பலம் அதிகரிக்கும். உங்களுடைய அந்த மார்பு தசைகள் எல்லாமே பலமாகும். உங்களுக்கு ஷோல்டர்
அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதுவும் வயதானவர்களுக்கு மிகவும் ரொம்ப பாதுகாப்பான ஒரு எக்ஸசைஸாக கருதப்படுது. அடுத்து 3வது எக்ஸசைஸ் என்னன்னா ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. உங்களுடைய குதிகாலை நீங்கள் தூக்கி செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இது கால்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு எக்ஸசைஸாக இருக்குது. இது நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே தரையில் யோகா மேட் வந்து விரிச்சுக்கிறங்க. ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய யோகா மேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது ரொம்பவும் பாதுகாப்பான ஒரு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் விழுந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்காது. யோகா மேட் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா உங்களுடைய சப்போர்ட்டுக்கு சேரை பிடிச்சிக்கிட்டு செய்கிறா இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சேரை எடுத்து நின்றுட்டு நேராக நிற்கணும். நேராக நின்றுட்டு மெதுவாக உங்களுடைய கால்களை அப்படியே தூக்கி உயர்த்தணும். ஸோ உங்களுடைய அந்த விரல்களால் தான் நீங்கள் நிற்கணும். ஸோ அந்த விரல்கள் தான் உங்களுடைய முழு உடலையும் தாங்கி நிற்கும். திருப்பி நீங்கள் மீண்டும் கீழே அந்த காலை இறக்கணும். திருப்பி மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணணும் இந்த எக்ஸசைஸை. ஸோ நீங்கள் இது செய்யும் பொழுது உங்கள் கால்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். உங்களுடைய மொத்த உடலுமே வந்து பேலன்ஸ் ஆக்கப்படும். ஸோ விழுந்துருவோங்கிற அந்த அபாயம், நடக்கும்போது விழுந்துருவோம், ஓடும்போது விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே சூப்பராக குறைஞ்சிரும். இதை எத்தனை முறை நீங்கள் செய்யணும்னா 12 முறை வந்து நீங்கள் செய்யணும். 3 செட்டாக நீங்கள் செய்யணும். சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்கு இந்த ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் மிகவும் முக்கியமான ஒரு எக்ஸசைஸாக கருதப்படுது. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எது இல்லைன்னா இது கூட அடி பிரதேசம் பண்ணுவோம்ல, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு நடக்கிறது, அந்த எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக கருதப்படுது வயதானவர்களுக்கு. அதுவும் உங்களுடைய மொத்த உடலையுமே பேலன்ஸ் பண்ணும். நடக்கும்போது விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு அந்த எக்ஸசைஸும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க, கோயில் போவாங்க. கோயில் போகும்போது கோயிலில் ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு இந்த அடி பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு நடப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம 4வது பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா ஆர்ம் ரைஸ் எக்ஸசைஸ் தாங்க. இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய தோள்பட்டை மற்றும் உங்களுடைய அப்பர் பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த எக்ஸசைஸாக இருக்குது. ஸோ இது எப்படி செய்யணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நேராக நிற்கிறா இருந்தால் நில்லுங்க. இல்லை எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு சேரில் அழகாக உட்காந்துக்கிறங்க. உட்காந்துட்டு உங்களுடைய கைகளை மெதுவாக நீங்கள் உயர்த்துங்க. கைகளை உயர்த்தினாலே போதும். கைகளை உயர்த்திட்டு மேலே உயர்த்தி மீண்டும் கீழே இறக்குங்க. மேலே உயர்த்துங்கள், திருப்பி கீழே இறக்குங்கள். இதுதாங்க எக்ஸசைஸ். ஓகேவா? இதை நீங்கள் 10லிருந்து 15 முறை வந்து நீங்கள் செய்யுங்க. அதாவது 3 செட்டாக பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த ஷோல்டர் பெயின், அந்த தோள்பட்டை வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். கைகளுடைய இயக்கம் மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய உடல் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இப்போ நம்ம பார்த்த இந்த 4 எக்ஸசைஸுமே ரொம்ப எளிமையானது. நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யக்கூடியது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 எக்ஸசைஸையும் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு வார்ம் அப் வந்து செஞ்சுக்கிறேங்க. அடுத்து உங்களுடைய உடல் வலி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் செய்கிறத நிப்பாட்டணும். தினமும் நீங்கள் 15ல் இருந்து 20 நிமிடம் செஞ்சாலே போதும். அது கூடவே நல்ல உணவுகள் எடுத்துக்கிறங்க. போதுமான தூக்கம், அதாவது 7லிருந்து 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியம். அடுத்து தண்ணீர் வந்து 2.5 லிட்டர் இல்லைனா 3 லிட்டர், 2 to 3 லிட்டர் தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறங்க. இது எல்லாமே உங்களுடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்
அது ஆயில்ல பொரிச்சது, வறுத்த உணவுகள தவிருங்க. நண்பர்களே, 60 வயதிற்கு மேல் வந்த பிறகு உடல பலமா வைத்துக்கொள்ள வாக்கிங் மட்டும் போதாது. இந்த வீடியோல பார்த்த இந்த 4 எக்ஸர்சைஸையும் கண்டிப்பாக நீங்க தினமும் செய்ய வேண்டும். அப்பதான் உங்களுடைய உடல் பலம் அதிகரிக்கும், மூட்டு வலி குறையும், சுறுசுறுப்பு அதிகரிக்கும். 60 வயதிலையும் சுயமா வாழும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூட்டு வலி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மசாஜ் ரோலான் இருக்குது. அதை நீங்க தடவிட்டீங்கன்னா வலி சரியாயிரும். ஸோ அதை நான் பயன்படுத்திட்டு வர்றேன். அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சேர் ஸ்குவாட் எக்ஸசைஸ், சேர்ல உட்கார்ந்து செய்வோம்ல, அப்பொழுது நீங்க முட்டி காலுக்கு வலி இல்லாம செய்யறதுக்கு முட்டுக்காலுக்கு ஒரு கேப் இருக்கு, நீ கேப்னு. ஸோ அதையும் நீங்க பயன்படுத்தலாம். அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.